மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் அடைப்போ அல்லது வெடிப்போ ஏற்படும் போது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும் அல்லது சரிவர மூளை திசுக்களுக்கு ரத்தம் சென்றடையாது. இதனால மூளை திசுக்களுடைய பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பக்கவாதம் ஏற்படுறதுக்கான மிக முக்கிய காரணம். ஸோ இப்படி பக்கவாதம் ஏற்படக்கூடிய எல்லாருக்குமே பேச்சு தடை ஏற்படுமா? பக்கவாதம் ஏற்பட்ட நபர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பேச்சு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூளையானது 2 அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வலதுபுற அரைக்கோளம், இன்னொன்று இடதுபுற அரைக்கோளம். இதில் இடதுபுற அரைக்கோளம் தான் மனிதனுடைய பேச்சு செயல்திறன் பகுதியாக இருக்குது. வலதுபுற அரைக்கோளமானது பேச்சுசார் துணை சாராம்சங்கள் கொண்ட பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வலதுபுற அரைக்கோளமானது மனிதனுடைய உடலின் இடது பகுதியை கண்ட்ரோலில் வச்சிருக்கும். இடது பகுதி கை கால்கள் அசைவு மற்றும் இடது பகுதி முக அசைவுகள் எல்லாமே வலதுபுற அரைக்கோளம் கண்ட்ரோலில் வச்சிருக்கும். இடதுபுற அரைக்கோளமானது மனுஷனுடைய வலதுபுற கை கால்கள் அசைவாக இருக்கட்டும் அல்லது முக அசைவாக இருக்கட்டும், இதெல்லாமே கண்ட்ரோலில் வச்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பக்கவாதத்தினால் இடதுபுற அரைக்கோளம் பாதிப்புக்குள்ளாகும் போது அந்த நபர்களுக்கு பேச்சு தடை ஏற்படும். அதாவது இடதுபுற அரைக்கோளத்தில் ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. இந்த பகுதியில் புரோகாஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதி தான் பேச்சு செயல்திறனுக்கான மிக முக்கிய ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த பகுதி பாதிப்புக்குள்ளாகும் போது அவங்களுக்கு பேச்சு தடை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வலது பக்க கை கால்கள் மற்றும் முகம் சார்ந்த தசைகள் இதெல்லாமே செயலிழக்க செஞ்சுருக்கும். பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இடது பகுதியில் பாதிப்பு உள்ளாகும் போது பேச்சு தடையும் அதுவும் சார்ந்து வலது பக்க கை கால்கள் செயலிழப்பும் ஏற்பட்டிருக்கும். இதுவே வலதுபுற அரைக்கோளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பேச்சுசார் துணை சாராம்சங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ், ரிதமிக் இது எதுவுமே இல்லாமல் ஒரே டோனில் ஆரம்பித்ததுலேருந்து ஃபைனல் முடிக்கிற வரையுமே ஒரே டோனில் பேசுகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாமல் பேச்சுக்கான துணை சாராம்சங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடது பகுதியில் இருக்கக்கூடிய கை கால்கள் பேரலைஸ் ஆகிருக்கும் மற்றும் இடது பக்க முக தசைகளும் பேரலைஸ் ஆகிருக்கும். இது அவங்களோட சிவியரிட்டி தன்மை, மூளைகளோட திசுக்களோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து அவங்களோட சிவியரிட்டி தன்மை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பின் தன்மையை பொறுத்து தான் அவங்க எந்த வகையில் இருக்காங்க. அதாவது இதில் பக்கவாதத்தினால் ஏற்படக்கூடிய பேச்சு தடையானது பல்வேறு வகைகளில் பல்வேறு நிலைகளில் இருக்குது. அதில் அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்குது, எந்த நிலையில் இருக்காங்க, எந்த வகையில் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்போட தன்மை மற்றும் அவங்கள டீட்டெயில்டாக ஆராயும் போது தெரிய வரும். பெரும்பாலும் பக்கவாதத்தினால் பேச்சு தடை ஏற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடது பக்க அரைக்கோளம் பாதிப்புக்குள்ளாக இருக்கும். அவங்களுக்கு வலது பக்க கை கால்கள் செயலிழப்பு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பேச்சு தடை ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு மீண்டும் பேச்சு உருவாக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீச் தெரப்பி மூலிமா அவங்களால திரும்ப பேசவும் முடியும். அவங்களோட கம்யூனிகேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பக்கவாதத்திற்கும் பேச்சிழப்புக்கும் உண்டான தொடர்பை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஸ்பீச் அண்ட் இயரிங் மற்றும் இயரிங் எய்டு பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க ரீநியூரல் ரியாப் கிளினிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.